பறவையில் கற்பமும் பாம்பும் மெய்யாக, பறவையில் கற்பமும் பாம்பும் மெய்யாக, புறவம் சிலம்ப குளிர் வழி வரை ஏறி நரவார் மலர் கொண்டு நந்தி அல்லால் இறைவன் என் மனம் ஏத்தகிலாவே. அப்படின்னா காயம் கற்பமாக, பறவை காயம் கற்பமாக, குண்டலி சக்தி உடம்பிலே விளங்கவும், நாத ஒளி கேட்க, சிரசின் உச்சியிலே விளங்கும் ஒளி மண்டலத்திலே ஏறி தேன் பிளிட்டும் சகசிர மலரை கொண்டு நந்தியம் பெருமானை வழிபடுவதால் பிற தெய்வத்தை இறைவன் என்று கருதி வழிபடுவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. என்ன சொல்றாரு? இது ஒரு முக்கியமான செய்யுள், முக்கியமான பகுதி. இது எப்படின்னா என்ன சொல்றாருன்னா, காயம் முதல்ல கற்பமா மாறணும். காய கற்பம்னா என்னது? உடம்புல நோயெல்லாம் தினமும் முதல்ல மாத்திக்கணும். பெரிய நோய் எதுவும் நமக்கு வரக்கூடாது. சின்ன சின்ன நோய் வரலாம், சின்ன சின்ன தலைவலி ஜோதி இதெல்லாம் வரலாம். பெரிய நோய் எதுவும் வரக்கூடாது. அந்த நோய் வந்துட்டா இந்த ஜென்மத்தில் அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அப்போ காயம் கற்பமாக, குண்டலி சக்தி உடம்பிலே விளங்கவும். ஏன்னா எதுக்குன்னா, அந்த காயத்துல அந்த கற்பமா இருந்தாலும் குண்டலி மேலே ஏறும். எப்படி குண்டலி சக்தி மேலே ஏற்றினாதான் அந்த ஞான மண்டலம் ஒளி வரும். அது ஏறணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், பேஸ் பண்ண நல்லா இருக்கணும். பேஸ் பண்ண வீக்கா இருந்தா பில்டிங் நிற்காது. அப்போ அந்த குண்டலி சக்தி என்று சொல்லக்கூடிய, பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த நாதம் மேலே ஏறணும்னு சொன்னா உடம்புல நோய் இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ உடம்புல தேவையான அளவுக்கு எல்லாமே வச்சுக்கிட்டோம்னா உடம்பு அழியாது அப்படின்ட்டாரா. வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டோம்னா நாத ஒளி கேட்கும். அதாவது இந்த புருவ மத்தியில அந்த ஒளி மண்டலம் விளங்கினதுக்கு அப்புறம் அந்த ஒளி நாதமா மாறும். காதுல பாம்பு இது 10 ஓசை வரும். தும்பி, கடற்கரை ஓசை, இதெல்லாம் 4 ஆக ஆக தகுதி ஏற ஏற தகுதி கேட்டாமல் அந்த நாத ஒளி காதுக்குள்ள வரும். இது சாதகனுக்கு மட்டுமே சொல்ல ரகசியம். இது வரும். என்ன சொல்றாரு அவரு? நாத ஒளி கேட்க, சிரசின் உச்சியில விளங்கும் ஒளி மண்டலம் ஏறி, இதுக்கு மேல ஏறி தேன் பிளிட்டும் சகசிர தளர் மலரை கொண்டு, இதுக்கு மேல ஒரு அடிக்கு மேல மலரை கொண்டு நந்தியம் பெருமானை வழிபடுவதால். இப்ப இந்த ரகசியம் என்ன சொல்றாருன்னா, தியானம் தான் முக்கியமா இருக்கிறது. தியானம் தவமா மாறணும், ஒளி மண்டலம் வரணும், நேரா போகணும். இங்க நீ அந்த புறமத்திக்கு மேல ஒரு அடிக்கு மேல அவரை அந்த ஒளியை கொண்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால், இப்படி நந்தியம் நான் வழிபட்டு நான் ஜோதியாக அவரை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு வழிபடுவதற்கென்று எனக்கு பிற தெய்வங்கள் தேவையில்லை. இந்த நிலை வந்தவங்களுக்கு வேற எங்கேயும் அவங்க சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது தெரியாதவங்க தான் அந்த விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க. இது மாறி கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணி புருவமத்தை அந்த ஒளிமண்டலத்தை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுக்கு மேல இன்னும் தாண்டி போய் அந்த தாமரை இதழ்னு சொல்லக்கூடிய அந்த தலைக்கு மேல ஒரு அடிக்கு மேல ஒரு ஜோதி நாதம் முதல்ல கேட்க, அப்புறம் ஜோதி வரணும். இந்த ஜோதி வந்தவங்களுக்கு இறைவனை இங்கேயே அவங்க பார்த்துக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறவங்களுக்கு வெளியிலே கும்பிடுவதற்கு என்று எந்த தெய்வமும் இல்லை. புரியுதா? இப்போ எல்லா தெய்வங்களுமே இந்த நிலை வர்ற வரைக்கும் நமக்கு தேவைப்படும். இது விட்டால் எந்த கோயிலுக்கும் நமக்கு தோணியது. தன்னையே அர்ச்சிக்க தான் இருப்பானே, தன்னையே அர்ச்சிக்க தான் இருப்பானேங்கிறது ரகசியம் இதுதான். சொல்றாரு என்ன, சிரசின் உச்சியிலே விளங்கும் நந்தியை வழிபடுவதே பக்தியின் செயலாகும். பக்தியில இருக்கிறவங்க அங்கேயே நிற்க கூடாது. சிரசினர் உச்சியில் இருக்கக்கூடிய சிவத்தை பார்க்கக்கூடிய ஆற்றலை கத்துக்கிறது வரைக்கும் அந்த பக்தி அவனுக்கு உதவி செய்யணும். கட்டடனால் ஆய பயனன்கள் வாழகள் நற்றால் தொழாளின் அப்படிம்பாரு. உன் கல்வி இறைவனை காட்டவில்லை என்றால் அந்த கல்விக்கு என்ன மரியாதைன்னு கேட்பாரு. அதே மாதிரி இதையும் நீ பக்தி இருந்தேன்னு சொன்னா, அந்த பக்தி உன்னை சிரசின் உச்சிக்கு கூட்டு போனேன்னு சொன்னா அந்த பக்தினால் என்ன பயன்? சும்மா வழிபாட்டு மேல சும்மா அப்படியே நின்றுகிட்டு அப்படி இதனால யாருக்கு என்ன லாபம்? இது மட்டும்தான் போதும்னு சொன்னா ஐயர் பல பேர் அப்படி சொர்க்கத்துக்கு நடந்தே போயிருப்பாங்களே. நம்மளை விட அவங்க அதிகமா நின்றுட்டு இருக்காங்களே, அதிகமா பணி செய்யறாங்களே. அவங்களுக்கு ஏன் எல்லா டைமும் அவங்க ஏன் சாகுறாங்க?
இது மண்டையில யோசிக்கணும். அப்போ பக்தி என்பது இறைவனுடைய நம்மளை கூட்டிக்கிட்டு போய் சிரசின் உச்சியில் உள்ள அந்த ஒளிமண்டலத்தை காட்டுறதா இருந்தா தான் அது பக்தி. வழிபாட்டு முறை நின்றுச்சுன்னா அவங்க தேங்கிட்டாங்க, குளத்து மீது மாதிரி தேங்கிட்டாங்க, அவங்க இன்னும் மேல வரல அப்படின்றத சொல்றாரு. என்ன சொல்றாரு? பறவையில் கற்பமும் பாம்பும் மெய்யாக குரபம் சிலம்பம் குளிர்வரை ஏறி நரவார் மலர் கொண்டு நந்தியை அல்லால் இறைவன் எந்த மனம் ஏற்றிக்கலாவே அப்படின்னா, சிரசின் உச்சியிலே விளங்கும் நந்தியை வழிபடுவதே பக்தி செய்வதாகும். இப்ப நான் பாக்குறது பக்தி உடைமை. இந்த பக்தி எங்கெல்லாம் செய்யணுன்றத சொல்றாரு. இங்க சொல்றாரு சிரசின் உச்சியில செய்யி அப்படின்றத இந்த செய்யல முடிக்கிறாரு. பெருஞ்சோதி